ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்த பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்து மடியார்களாகி எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையோடு நிலைத்து நிற்க செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்தோடு வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 32, இறைவார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை வழிநடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்ளுகிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் உன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்து ஒழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உம் கடும் தினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழி மரபினரை விண்மீன்கள் போல பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழி மரபினருக்கு அளிப்பேன். அதை அவர்கள் என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார்.
அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப் போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்புச் சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்டிற்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். நமது பதில். ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை திருவார்த்தைகள் 31 47 முடிய. இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பி இருந்தால் என்னையும் நம்பி இருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றிதான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் போகின்ற போக்கை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். காரணம், இன்று உலகம் எதை தேடுகிறது, எதை விரும்புகிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்று உலகம் புகழ் மயக்கத்தினால் இன்று வீழ்ந்து கிடக்கிறது. ஆங்கிலத்திலே பாப்புலாரிட்டி என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே இந்த புகழ் மயக்கத்திற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற ஒன்றும் உள்ளது, அதுதான் உண்மை என்கின்றது. ஆகவே இந்த பாப்புலாரிட்டி ட்ரூத்ஃபுல்,
இவை இரண்டும் இன்றைய உலகத்திலே மிக முக்கியமாக புகழ் மயக்கத்திலே இருக்கின்றவர்களுக்கு உண்மையை பகர தெரியாத ஒரு சூழலிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அதே வார்த்தைகளை தான் சொல்லுகிறார். மனிதர் தருகின்ற பெருமை எனக்கு தேவையில்லை. ஆகவே உங்களால் நான் ரசிக்கப்படுகின்ற ஒருவராக ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. மாறாக என்னை பார்த்து என்னை நம்பி என்னுடைய செயல்களை நம்புகின்றவர்கள், என்னை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தால் அதுவே போதும் என்று இன்று நம் ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அவர் மிக முக்கியமாக தன்னுடைய ஆட்சியிலே இவ்வாறாக அவர் சொல்லி இருக்கின்றார். என்னுடைய அரசவையில், என்னுடைய ஆட்சியில் நான் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றுமே நேர்மையான செயல்கள். ஆகவே இந்த செயல்களால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பமோ அல்லது என்னுடைய நண்பர்கள் அனைவருமே என்னை விட்டு போனாலும் நான் கவலைப்பட போவதில்லை. காரணம், நான் செய்கின்ற ஒவ்வொன்றும் நேர்மையான செயல்கள். மற்றவர்களுடைய அங்கீகரிப்பையோ அல்லது மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று ஒருபோதும் நான் எதையும் செய்ய போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மிக முக்கியமாக நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர், கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஆகவே தான் உண்மை என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இன்று நற்செய்தியிலே 4 சான்றுகள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ளவர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நமக்கு புரிய வைக்கின்றார். முதல் சான்று திருமுழுக்கு யோவானின் சான்றை பற்றி ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவை நோக்கி, இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அழைத்தவர். அது மட்டுமல்ல, உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வல்லவர் என்று இயேசுவை பார்த்து சொன்னவர். அதற்கு அடுத்தபடியாக அவர் உங்களுக்கு தீயினால் திருமுழுக்கு அருள்வார் என்பதை அவர் குறிப்பிட்டு அவரை பற்றி மட்டுமே சான்று பகர நான் வந்திருக்கிறேன் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த திருமுழுக்கு யோவான் ஏன் ஆண்டவர் ஒரு சான்றாக எடுத்துக் கொள்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். ஆகவே திருமுழுக்கு யோவான் சொன்ன சான்று உண்மைக்கு நிகரானவர் தான் என்று இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக முதல் சான்றை குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் செய்கின்ற செயல்களே எனக்கு சான்று பகரும் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு செய்த வல்ல செயல்களை கண்டு ஏராளமானவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஆகவே நான் தந்தையின் கடவுளின் வல்லமையால் இவற்றை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் கடவுளின் ஆற்றல் இதோ என்னிடமிருந்து வெளிப்படும் என்றும் ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்க்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். காரணம், அவர் செய்த 7 அருள் அடையாளங்களே அதற்கு காரணமாக இருக்கிறதாக யோவான் நற்செய்தியாளர் மிக முக்கியமாக இந்த 7 அருள் அடையாளங்களையும் அவர் ஒன்றின் பின் ஒன்றாக நமக்கு தருகின்றார். முதலாவது அடையாளம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய ஒரு அருள் அடையாளம். பலரும் அங்கே இயேசுவை நம்பினார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு அரசு அலுவலரின் மகன் சுகம் பெறுகின்ற ஒரு நிகழ்வை அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். அங்கேயும் ஏராளமானவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மூன்றாவதாக 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருக்கின்ற ஒருவரை பெத்சாதா என்கின்ற குலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் தந்து அவரை அனுப்புகின்ற நிகழ்வு. 4வது அருள் அடையாளம் 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு உணவு கொடுத்த ஒரு அதிசயம். 5வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கடலின் மீது நடந்த ஒரு அதிசயம். 6வது அருள் அடையாளம், பிறவியிலிருந்து குருடனான ஒரு மனிதரை ஆண்டவர் சுகம் கொடுத்து அவனுக்கு பார்வை கொடுத்த ஒரு அருள் அடையாளம். இறுதியாக யோவான் நற்செய்தியாளர் 7வது அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரை உயிரோடு எழுப்புகின்ற அடையாளத்தை தருகிறார். இந்த 7 அருள் அடையாளங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அருள் அடையாளத்திற்கு பிறகு யூதர்கள், மிக முக்கியமாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த அருள் அடையாளத்தினால் சுகம் பெற்றவர்களை அணுகி யார் உனக்கு சுகம் கொடுத்தது என்று பல கேள்விகளை கேட்கின்ற ஒருவராக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவருடைய அருள் அடையாளங்களே அவருக்கு எதிரான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த அறச்செயல்கள், இந்த அருள் அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவாக செய்கிறார். ஆகவே அந்த அருள் அடையாளங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவை சான்று பகரச் செய்கிறது. 3வதாக தந்தை கடவுளின் சான்று என்று ஆண்டவர் என்று குறிப்பிடுகின்றார். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று திருமுழுக்கிலும், அதே நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோற்ற மாற்ற நிகழ்விலும் நாம் பார்க்கின்றோம். தந்தை கடவுள் இவர் மீது அன்பு கூர்ந்து அவரை தன் மகன் என்று அழைக்கின்றார். மீண்டுமாக யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு குரலானது வானில் நின்று ஒலிக்கின்றது. மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்கின்ற ஒரு குரல் கேட்கிறது. ஆகவே மக்கள் இந்த குரலை கேட்டவர்கள் அனைவரும் சொன்னார்கள், இது இடி முழக்கம் போல் இருக்கிறதே என்று. அதில் ஒரு சிலர் சொன்னார்கள், இது வானதூதர்கள் பேசுகின்ற மொழி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த குரலானது எனக்காக அல்ல, உங்கள் பொருட்டே தந்தை இவ்வார்த்தைகளை கூறுகிறார் என்று தந்தையினுடைய சான்றை அவர் பகருகின்றார். 4வதாக சட்டமும் இறை வாக்கினர்களின் சான்றை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த சட்டத்தையும் இந்த யூதர்கள் சரியாக பின்பற்றவில்லை, இறை வாக்கினர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை வார்த்தையையும் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே 4 முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன. ஆகவே இவர்கள் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை வார்த்தை ஏன் அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு 4 முட்டுக்கட்டைகள் இருக்கிறது. முதலாவதாக அவர்கள் இறைவனினுடைய அன்பை மறுத்தார்கள். ஆகவே இறைவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 2வதாக உலகின் மீதும் தங்களின் மீதும் மட்டுமே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். கடவுள் மீது நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்தார்கள். 3வதாக இறை வார்த்தையை தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அவர்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள். இறை வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை மறுத்து அதற்கு எதிராக அவர்கள் போக்கிலே அந்த இறை வார்த்தையை அவர்கள் மக்களுக்கு கற்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இறுதியாக மோசே இறைவாக்கினர்கள் மீது நம்பிக்கையற்ற தன்மையை அவர்கள் கொண்டிருப்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 4 சான்றுகளை சொல்லுகிறார். முதலாவதாக மிக முக்கியமாக உண்மையை நாம் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள திருமுழுக்கு யோவானைப் போல நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற உடல் நோய்கள், கவலைகள், இவற்றின் மற்றிலே ஆண்டவருடைய வல்லச் செயல்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த வல்லச் செயல்களுக்காக நாம் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். 3வதாக மிக முக்கியமாக தந்தை கடவுளின் சான்று இயேசுவுக்கு தேவைப்பட்டது. ஆகவே குழப்பங்கள், சோகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது இறை தந்தையினுடைய பலம், வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. இறுதியாக மிக முக்கியமாக இறை வார்த்தை. ஆகவே கவலை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது இந்த இறை வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்ற இறை வார்த்தையாக என்றுமே இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு சொல்லால் அல்ல, மாறாக செயல்களால் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் வெல்ல முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஏற்ற
ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன். இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழுமென்றே திருப்பலி வருகின்றேன். மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாக எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணான் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அதற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம்மடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனசான்றினால் கண்டடைவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் என்று மாற்றி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள்.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.